வணக்கம் உறவுகளே. ஸோ எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எல்லாரும் இல்லை கொஞ்சம் பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அஸ்ட்ரோடாக்கை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ, ஃப்ரெண்டாக பண்ணீங்க, வைப்லி பண்ணீங்க, அஸ்ட்ரோடாக்கை பற்றி பண்ணுங்க அப்படின்ட்டு. அஸ்ட்ரோடாக்னா ஃபஸ்ட்டு தெரியாதவங்க சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசியம் பார்க்குற ஆப்பு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. இந்த ஜோசியம் வந்து உண்மையா இல்லையா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அதே மாதிரி இதை முன்னாடியே வந்து நானே சொல்லிடுறேன், இது ஜோசியத்தை நம்ம எதுவும் தப்பு தவறாக காமிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த ஆப்பில் என்ன நடக்குதுன்றதை அப்படியே உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். மிச்சப்படி இந்த கிண்டல் பண்ணுறதோ நக்கல் அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஆப் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது என்னன்றதை உண்மையாக ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஹானஸ்ட்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஸ்ட்ரோடாக் வந்து நம்ம மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணுறதா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து இந்த சைட்லேயே ஓடும், அதுக்குனாலே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஹோம் பேஜில் நிறைய பேர்கள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்ச பிரேஸ்லெட்டு, ஜெம்ஸ்டோன் கன்ஸ்டலேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் வித் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி அந்த இது இருக்குது. வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அஸ்ட்ராலஜி ஒருத்தட்ட பேச போகிறோம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் சொல்ல போகிறோம். நான் பிறந்த டைம் வந்து தெரியாது, ஸோ அதனால் வந்துட்டு கேட்க போகிறோம், என்ன ஏதுன்னு சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்குவோம். சிவசூரியன் ஒருத்தர் இருக்கார். நம்ம ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணிக்குவோம், அந்த 3 பேர்கிட்ட கால் பண்ணி பார்ப்போம். சிவசூரியன்ற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணணும். இதுக்கு கால் கொடுக்குறோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா 20, 50, 100, 200, 500, 1000, 2000, 3000 இவ்வளோ இருக்குது. இப்போதைக்கு நம்ம 20 ரூபா பண்ணலாம். ஸோ 20 ருபீஸ் பண்ணி பே பண்ண சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு 3 ரூபா புள்ளி 61 பைசா டேக்ஸோடு வந்திருக்கு. கொடுத்தாச்சு, கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் வித் சிவசூரியன், அவருக்கு தான் கால் பண்ணுறோம். வெயிட் லிஸ்ட், நம்மளை வெயிட் லிஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் போல், அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் போல் வெயிட் லிஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவசூரியன் கால் பண்ணிட்டார். ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் இப்போ வந்து சிவசூரியன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சார். நீங்க பதிவு பண்ணி டேட்டா பர்த் டைம் கரெக்ட்டுங்களா? இல்லைங்க சார், டேட்டா பர்த் அது ஃப்ரெண்டு செல்லு சார். ஓகே, சொல்லுங்க. உங்களுடைய டேட்டா பர்த் டைம் சொல்லுங்க. உங்களுக்கு சார் டைம் தெரியாது சார், டேட்டா பர்த் மட்டும் தான் சார் தெரியும். ஓகே, உங்களுடைய டைம் சொல்லுங்க. இல்லை சார், டேட்டா பர்த் சொல்லுங்க. 17/9 மாதம் 1997 சார். 17/9/1997. டைம் தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆமாம் சார். ஓகேவா? பிறந்த டிஸ்ட்ரிக்ட்? நான் திண்டுக்கல் சார். திண்டுக்கல். சார் மீன ராசியில பிறந்திருக்கீங்க. உத்திராடத்தி நட்சத்திரம் சரியா? இல்லை சார், நான் எனக்கு இன்னும் ஜாதகம் பார்க்கல சார். ஓகே ரைட், என்ன கேள்வின்னு சொல்லுங்க. இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில், இந்த திருமணம், என்னுடைய வாழ்க்கை முறை. லவ் இருந்து ஓகே, லவ் இருந்து பிரேக்கப் பண்ணிட்டீங்களா இல்லை ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பிரேக்கப் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஓகே, மறுபடியும் ஒரு லவ் வந்தா அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்படி கேளு. பண்ணுவேன் சார். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒரே நிமிஷம். குரு சொல்லி கட்டாயமா உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கணும்பா. ஓகே சார். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. காதல் திருமணத்துக்கு பாசிபிலிட்டி அதிகத்திலும் அதிகம். ஓகேவா? ஓகே சார். நீங்க லைட்டா மேரேஜ், லவ் மேரேஜ்க்கு நீங்க லைட்டா முயற்சி பண்ணீங்கன்னா ஓகே ஆயிடும். லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைனாலும் இப்ப யாராவது பெண்ணோட பேசிட்டு இருக்கீங்களா? லவ்ங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்களா? இல்லை சார், யாரும் இல்லை சார். சார் இப்போ உங்க மனைவி இப்போ எக்ஸே வந்து ரிட்டர்ன் வருமா சார்? பிரேக்கப் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? பிரேக்கப் ஆகி ஒரு 1 இயர் சார். ஓகே, வருவாங்க நண்பா. பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வருவாங்க. 19 இதுக்கெல்லாம் பிளாக்ல இருக்கா இல்ல ஓபன்ல தான் இருக்கா? இல்லை சார், பிளாக்ல தான் சார் இருக்கு. ட்ரை பண்ணுங்க, ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்துல. ஓகே சார். பட் ஆனா ஒரே ஒரு சின்ன ரிமார்க் இருக்கு. இப்போ வந்து இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்க வாய்ப்பு. என்னடி சொல்ற? பட் ஆனா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஹலோ நண்பா, நாட் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லிட்டேன். பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க தப்பான பேச்சா நினைக்க கூடாது. சரிங்க சார். ஓகே சார். புரியுது. உங்ககிட்ட யாருக்கும் எந்த ஃப்ரெண்டுமே இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா? இல்லை சார். இல்ல
ஓகே, அதனால உங்களுக்கு அது தெரியல. ம். பட் என்ன இருந்தாலும் யாரோடையும் பேசாம ஒரு பெண்ணாலையும் இருக்க முடியாது, ஒரு ஆணாலையும் இருக்க முடியாது இல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா சார். அந்த கான்செப்ட் தான். மேரேஜ் ஆயிருந்தாலும் இப்ப வந்து நீங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு பேசிருக்கீங்க அப்படின்னா அது தப்பா நினைக்க. அந்த கான்செப்ட்ல நான் சொல்ல வரேன். சரிங்க சார், சரிங்க சார். நீங்க அதை வந்து தப்பா நினைச்சு இன்னும் இப்படி சொல்றீங்க, அப்ப வந்து அது எப்படிங்க பாசிபிள் அப்படின்னா கேள்விகள் வரும். அதனாலதான் நாட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே சார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு நடக்கக்கூடிய தசா புத்தி புதனுடைய தசா புத்தி நடந்துட்டு சரிங்க சார், சரிங்க சார். கட்டாயமா வருவாங்க. மேரேஜ் பண்ணி வந்த முதல் வார்த்தையே நீங்க கேட்கலாம், லவ் பண்ற மாதிரி வரையா ஃப்ரெண்டா வரையா அப்படின்னு கேட்டா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்ல லவ் அப்படின்னா நான் அக்செப்ட் பண்றேன், இல்லைன்னா வேண்டாம், மறுபடியும் என்னுடைய மனசுல ஆசை வளர்த்துட்டு நான் ஏமாற தயாரா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா யோசிச்சு ஒரு 3 to 5 daysக்குள்ள லவ் அப்படின்னு அவங்களே வாயத்தை வந்து சொல்லுவாங்க. அழுத்தமா கேட்கணும், லவ் பண்றியா ஃப்ரெண்டா, அழுத்தமா கேட்கணும், லவ் பண்றியா ஃப்ரெண்டா அப்படின்னு அழுத்தமா கேட்டீங்கன்னா லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 3 months அப்புறம் மேரேஜ் நீங்க முயற்சி பண்ணா ஓகே ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, மறுபடியும் ஏதாவது கன்டினியூ பண்ண முடியுமா? ஒரு 10 minutes? இல்லை சார். ஓகே, மறுபடியும் ஏதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 minutesக்கு 20 rupees 23 rupees பே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5 minutesலாம் அவர் பேசியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லிடுறேன். அவர் சொன்னதில் ஒரு 10% தான் உண்மை, 90% போய். அதில் எனக்கு ராசி வந்து மீன ராசியில் இல்லை. எனக்கு ராசி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே நிறையா பேர்கிட்ட கேட்டது வரைக்கும் விருச்சிக ராசின்னு தான் சொல்லியிருக்காங்க. மீன ராசின்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்லை. இங்கே வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட ட்ரை பண்ண போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி. ஸோ அந்த லேடிக்கிட்ட தான் கேட்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து அவர் முடிய போகிற தருணத்தில் கூட கேட்குறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் 20 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. அதனால் நான் இப்போ என்னென்னா ஒரு லேடிக்கிட்ட பேச போகிறேன். ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாவலோஷினி. அடுத்து ஜிபே பண்ண சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு பேச போகிறோம். 5.91 பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. வெயிட் லிஸ்ட் ஜாயின் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வெயிட் லிஸ்ட் ஜாயின் கூப்பிட்டுட்டாங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் மேடம். உங்களோட பிறந்த நேரம் கரெக்டா? இல்லை மேடம், அதில் இருக்கிறது தப்பு மேடம். இது ஃப்ரெண்டோட செல்லு. என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் மேடம் தெரியும், பிறந்த நேரம் வந்து தெரியாது மேடம். பிறந்த நேரம் ரொம்ப முக்கியமாச்சு. சரி, உங்க கேள்வி சொல்லுங்க. இதுல ஒரு டேட் கொடுத்துருக்கீங்க. அதான் மேடம், இது ஃப்ரெண்டு செல் மேடம். என்கிட்ட மொபைல் இல்லாதனால ஃப்ரெண்டு செல்லில் வந்து தான் நான் பண்ணுறேன் மேடம். சரி, ஓகே. 17 9வது மாதம் 1997 மேடம். ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்ன ராசி, என்னுடைய திருமணம், அப்புறம் தொழில் முறை எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய தொழில் முறை. நீங்க வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் வரீங்க. அதாவது டைம் இருந்தாதான் லக்னம், என்ன லக்னம் வச்சுதான் நாங்க தொழிலோ வேலையோ திருமணமோ எல்லாமே தீர்மானிக்க முடியும். சரி மேடம். லக்னம் இல்ல அப்படின்னா ஜஸ்ட் கிரகங்களை வச்சுதான் நாங்க சொல்ல முடியும். சரிங்களா? சரி மேடம். இன்னும் திருமணம் பண்ணிக்கவே இல்லைங்களா? என்ன பண்ணிக்கல மேடம். ஓகே. சோ ஆக்சுவலா திருமணம் வந்து 2026 ஜூனுக்கு மேல நீங்க திருமணம் பாக்குறீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி மேடம். தொழிலை பொறுத்த வரைக்குமே சனி சந்திரன் சேர்க்கை இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? அது மறைஞ்சிருக்கா நார்மலா இருக்கா அப்படின்றது லக்ன புள்ளி தான் சொல்லும். சோ சனி சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன தொழில் பண்ணாலும் ஓகே ஆயிடும். சரி மேடம். நம்ம இப்ப திருமணம் வந்து காதல் திருமணமா இல்ல வீட்டார் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா மேடம்? காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. டைமிங் இருந்தாதான் எல்லாமே துல்லியமா சொல்ல முடியும். இது வந்து நாங்க பாக்குறது பாரம்பரிய ஜோதிடம். பாரம்பரிய ஜோதிடத்துக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். இப்ப நாடிப்படி பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு டைமிங் தேவையில்ல. சரிங்களா? சரிங்க மேடம். இப்ப காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் விஷயத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்சஸ் இப்ப போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட் தான் மேடம். 2025 ஜூன்ல இருந்தே கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். அப்படியா இப்படியா கொஞ்சம் ஆர்குமெண்ட் இல்லாம இருந்தா ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். வேற கேள்வி சார்? வேற இப்போ வந்து தொழில் வந்து இப்போ எந்த தொழில் மேடம்? ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி 2 தொழில் பண்ணேன், 2மே நஷ்டமாயிடுச்சு. எந்த மாதிரி தொழில் பண்ணா நல்லா இருக்கும் இதுக்கப்புறம்? ஓகே. எத்தனை மணிக்கு பிறந்தீங்கன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாது மேடம், சுத்தமாக தெரியாது. அப்போ நான் குழந்தையா இருந்தேன் மேடம்.
ஓகே சார். ஆக்சுவலா உங்களை மனசுல என்ன மாதிரி தொழில் போயிட்டு இருக்கு, பண்ணா நல்லா இருக்கும்ட்டு? மேடம் எந்த ஐடியாவும் இப்போதைக்கு இல்லை, ஏன்னா பிளாங்காக இருக்குது மைண்டே. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி 2 பிஸ்னஸில் வந்து தோல்வி ஆயிடுச்சு. அதாவது சார் அதிக முதலீடு இல்லாம பண்ணுங்க. சரிங்க மேடம். சிம்பிளா ஆரம்பிங்க. இல்ல வேற யாராவது ஏற்கனவே பார்த்துட்டு அந்த தொழில அவங்க விட்டுட்டு வெளியில போறாங்க அப்படின்னும் போது அந்த தொழில எடுத்து பார்த்தா நல்லா இருக்கும். ஆனாலும் சனி சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால நீங்க என்ன தொழில் பண்ணாலும் அது வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சத்துக்குன்னா நீங்க தான் இங்க தொழில் பண்றீங்கன்றது 8 திக்கும் தெரியும். தொழிலும் மேலும் வளரும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு உங்க ஜாதகத்துல. பட் அது சனி சந்திரன் மறைஞ்சிருக்கா மறையிலையான்றது உங்களுடைய பிறந்த நேரம் தான் தீர்மானிக்கும். அதனால உணவு சார்ந்த தொழில்கள் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு நீர் சம்பந்தப்பட்ட உணவா இருக்கலாம், ஒரு ஜூஸ் கடை, சோ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ், சோ ஒரு டீ ஷாப்பிங், சோ அந்த மாதிரி ஹோட்டல் கூட ஆரம்பிக்கலாம். கேக்குதுங்களா? கேக்குது மேடம். சோ இந்த மாதிரி கூட நீங்க ரன் பண்ணுங்க. கொஞ்சம் சிம்பிளா ஆரம்பிங்க. இப்ப நம்ம 2 லட்சம் போடுறோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் ஒரு பாதியா போடுங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. புரியுதா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே மேடம், சார். இப்போ உறவுகள், இப்போ வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க சொல்லுங்க. இல்லை மேடம், இப்போ கூட பிறந்தவங்க சகோதரன்லாம் நல்லா தானே இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? சரி மேடம். சகோதரிகள் மேடம்? ஆக்சுவலா சகோதரன் சகோதரி, அதாவது சகோதரனை விட சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது வச்சுங்களேன். உண்மைமா? அதான் டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் கட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முன்னாடி பேசினவங்களோட இவங்க கொஞ்சம் வந்து கிளியராக சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு 100% முன்னாடி கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு 30% சொல்லுவேன். மிச்சப்படி சகோதரன் இருக்கான்னு சொன்னாங்க, அது போய். ஏன்னா வந்து என் சகோதரன் வந்து இறந்துட்டான். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதில் அதான் ஒரு 30% ஏதோ ஓரளவுக்கு நமக்கு ஒட்டும்ல, அந்த அளவுக்கு லைட்டாக ஒட்டியிருக்கு. மிச்சப்படி ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ இப்போ கடைசியாக வந்து ஒருத்தட்ட ட்ரீட் பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர்கிட்ட நம்ம பேசிட்டோம். ஸோ 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து பேசணும். இப்போ 3வது வந்து பார்த்திங்கன்னா என்னோடதை கொடுக்காம, எனக்கு பிறந்த நேரம் இல்லாதனால பிறந்த நேரம் எனக்கு தெரியாது. ஸோ 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன். ஸோ அவருடைய பிறந்த நேரம்லாம் எனக்கு தெரியும். அவங்க வீட்டில் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டோம், சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவர் இதை வச்சு கேட்போம், இவர் இதுக்கு கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையான்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெற்றி, அவர் பேர்லேயே வெற்றி இருக்குது. அதனால் சந்திருக்கு வந்து வெற்றின்றவர்கிட்ட கேட்க போகிறோம். இப்போ அவர் கால் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சைடில் ஓடிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா பண்ணியாச்சு. அவர் வெற்றிக்கு வந்து 5 நிமிஷம் பேசுகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபா. ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தெரியும். 125 ரூபாலாம் வேணாம், வேறு யாருக்காச்சும், வேறு யார்கிட்ட ரோனக்குன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டு. இது வேறு இருக்குது. காளிதாசன் ஒருத்தருக்கு இப்போ தான் 23 ரூபா பே பண்ணோம். ஆனால் அந்த 23 ரூபா மட்டும் இல்லாமல் இப்போ தனியாக 50 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பகல் கொள்ள. இதில் 9 ரூபா டேக்ஸ் வேறு, பார்த்துக்கோங்க. எல்லோரும் நம்மளை ஏமாத்துறாங்க. சிவாஜி காளிதாஸ் கால் பண்ணிட்டாரு. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்கள் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான், என் தம்பியோட டேட் ஆஃப் பர்த் தான் அது. 8/10க்கு காலையில் பிறந்திருக்காரு. நைட்டு 8/10க்கு சார். மேசராசி பரணி நட்சத்திரங்க. வளர்பிறை பிரதமை தேதியில பிறந்திருக்காருங்க. ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்திருக்காரு உங்க தம்பி. சரிங்களா? சரிங்க சார். கேக்குங்க. சரிங்க. இப்போ உங்க கேள்வி, உங்க தம்பிக்கான கேள்வி என்னங்க? ஜென்ரலான பலன்கள் சொல்லவா? ஜென்ரல் ஃபார்முலா சொல்லுங்கள் சார், என் கேள்வி அதுக்கு பிறகு நான் கூட கேட்டுக்கிறேன். சரிங்க. இப்போ உங்க தம்பி ஜாதக பிரகாரம் தம்பிக்கு வந்து இப்ப சந்திரதசை நடக்குதுங்க. சந்திரதசை 2020 இருந்து 2030 வரைக்கும் நடக்குது. சரிங்க சார். இந்த சந்திர தசையில வந்து இப்போ சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. உங்க தம்பியுடைய ஜாதக பிரகாரம் இந்த ஆயுஷ்மான் மொத்தம் வந்து 27 யோகம் இருக்கு. சரிங்க சார். இந்த 27 யோகத்துல உங்க தம்பி பிறந்த யோகம் வந்து ஆயுஷ்மானுங்கிற யோகம். இது நல்ல யோகம் தான். சரிங்க சார். ஒரு திதிக்கும் வந்து 2 ராசிகள் வந்து சூனிய ராசிகள்னு பேரு, திதி சூனியம்னு பேரு. துலாம் மகரம்னு 2 ராசி திதி சூனியம். உங்க தம்பி ஜாதத்துல. சரிங்க சார். உங்க தம்பியோட ஜாதத்துல வந்து துலாம் ராசியில எந்த கிரகமும் இல்ல, மகர ராசிலயும் எந்த கிரகமும் இல்ல. சரி. சரிங்களா? உங்க தம்பிக்கு வந்து லக்னத்திற்கு 4ஆம் இடம் வந்து திதி சூனியத்துல இருக்கிறதுனால உங்க தம்பிக்கு உங்க அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சார். உங்க தம்பி வளர வளர உங்க அம்மாவுக்கும், அதாவது உங்க அம்மாவுக்கும் உங்க தம்பிக்கும் சற்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். சரிங்களா? ஒண்ணு, அதாவது உங்க அம்மா வழியில அவங்க உங்க அம்மா வழியில தான், உங்க அம்மா வழியில அப்பா வழியில 2 தர திருமணங்கள் செஞ்சவங்க இருப்பாங்க.
ரெண்டாவது, இந்த பையனை பொறுத்தளவு இந்த பையன் ஜாத்துக்கு இந்த பையன் பிறந்திருக்கிறது ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்தா இந்த பையன் வந்து தீர்க்காயுள் கொண்டவன். தீர்க்காயுள் கொண்டவரு. வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியமானது. வாழ்த்துவாங்க தெரியுங்களா? ஆயுஷ்மான் பவன். அப்ப இந்த பையன் நிறைய பேர்கிட்ட வாழ்த்துக்கள் வாங்கணும், வாழ்த்துக்கள் பெறணும். சரிங்களா? வாழ்த்தவும் செய்யணும் அடுத்தவங்களை. பையன் ஜாதகத்தை பொறுத்தளவு இந்த பையனுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அந்த மாதிரி பையன் நான் கிடையாதுக்கா. எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணுதான்க்கா எனக்கு. எங்க அம்மா அப்பா எனக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த பொண்ணு எனக்கு போதும்க்கா. சரிங்களா? சரிங்க சார். அதாவது ஒரு லவ் பண்றது, ஒரு லவ்ல வந்து ஃபெயிலியர் ஆகுறது, அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. எதுவும் பண்ணிருக்காரா? ஆமா சார், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியம் மாட்டா நீங்க? பையனை பொறுத்தவரை இந்த பையன் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? அந்த பையன் எப்ப பார்த்தாலும் தலையில கை வச்சு முடிய அழகுபடுத்திட்டே இருப்பாரு. ஆமா சார், கரெக்ட் சார், 100% கரெக்ட் சார். தலையில கை வச்சு முடிய அழகுபடுத்துறது, கண்ணாடி முன்னாடி போனா அந்த வண்டி ஓட்டுனா கண்ணாடியை தலையை பார்த்து வச்சுக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் பண்ணுவாரு இந்த பையன். அதே மாதிரி இந்த பையனை பொறுத்தளவு இந்த பையன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குருட்டு தைரியம், ஒரு முரட்டு குணம்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா சார்? அந்த மாதிரி வந்து இன்னும் அவருக்கு தென்படல சார் எதுவுமே. சொல்றேன். எந்த மாதிரி? அந்த முரட்டு தைரியம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். வெகுளித்தனமா இருக்கான் சார். அதுதானே வெகுளித்தனம் தானே முரட்டு தைரியம். புரியுதா? புரியுது சார். புத்திமானா இருக்கிறவங்க வந்து வெகுளித்தனம் பண்ண மாட்டாங்கல்ல, யோசிப்பாங்கல்ல செய்யறதுக்கு முன்னாடி. சரிங்களா? இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்து ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாருங்க. அவருக்கு ஒரு விஷயம் வேணும் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், தம்பி அதுல போனா விழுந்துருவேன்னு சொன்னா கூட சரி, போய் விழுந்துருவாரு. சாவச்சிருவேன் எழுந்து போ, சாவச்சிருவேன் எழுந்து போகணும், எழுந்து ஓடு. சரி சார். சார், இப்ப அவருடைய காதல் தொழில் முறை சார் சொல்லுங்க. அவருடைய காதல் தொழில் வாழ்க்கை முறை. காதல் நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்டுறேன். இந்த பையனுடைய ஜாதகப்படி இந்த பையனுடைய வீட்டுல இருக்கிறவங்க பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் MSJAKP, MSJAKP இந்த எழுத்துல யாராவது இருக்காங்களா? அண்ணன் இருக்காரு சார். அண்ணனா யாரு? நீங்களா? ஆமா சார். உங்க பேர் என்னது? சூர்யா சார். சூர்யா. ஓகே. வேற யாராவது? அப்பா பேரு அம்மா பேரு? செந்தில் முருகன். அவரும் எஸ் தான் சார். ஒரு அப்பா பேரும். அம்மா பேரு? செந்தில் பாண்டி. அம்மா பேருமா? ஆமா சார். இப்ப எல்லாரும் பேரும் வந்துருச்சு. இந்த பையனுக்கு நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். இந்த பையனுக்கு என்ன சொல்ல வந்தனோ நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பையனோட ஜாதகத்தை பொறுத்தளவு இந்த பையன் என்ன பண்ணா வாழ்க்கையில ஜெயிப்பாருன்னா, விநாயகர் வழிபாடு செய்யணுங்க எப்பவுமே. சரிங்களா? ஏன் வழிபாடு செய்யணும்னா, வழிபாடுங்கிறது வந்து நம்ம மன திருப்திக்கு செய்யறதும் கூட. இருந்தாலும் இந்த பையன் வந்து விநாயகர் வழிபாடு செய்ய செய்ய இந்த பையனுக்கு வந்து கர்ம வினைகள் குறையும். குறைஞ்சு ஒரு முன்னேற்றம் அடைவாரு. இந்த பையனுக்கு 2 பேர் கூட இருக்கும். 2 பேர்னா, அந்த பையன் பேரு சந்துருன்னு எனக்கு வந்திருக்கு. அந்த பையனை சந்துருன்னு மட்டும் தான் கூப்பிடுறீங்களா, வேற ஏதாவது பேர் இருக்கா? விஜயன் கூப்பிடுவாங்க சார். விஜயா? விஜயா. அந்த மாதிரி வாய்ப்புகள் தெரியுதுங்க. அந்த மாதிரி வந்துரும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதே மாதிரி அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளிதாசன்றவர்கிட்ட தான் பேசணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 60% கரெக்டாகவே சொன்னார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை வந்து நான் பொய்ன்னு தான் சொல்லலை. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து நாளைக்கு மழை வருது அப்படின்னு சொல்லி நம்ம வானிலையில் சொல்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு மழை வராது, புயல் அடிக்க போகுதுன்னு சொன்னால் அடிக்காது. ஆனால் என்னைக்கு தீபாவளி, என்னைக்கு அது என்னது அஷ்டமி, நவமி, அந்த மாதிரி முன்னொரு காலத்திலே கணிச்சு வச்சு போயிருக்காங்க. அதனால் ஜோசியத்தெல்லாம் நான் முழுக்க நம்புறவன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா சின்ன ஒரு செக்கிங் காண்டி. ஸோ கடைசியாக சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% அவனுக்கு கரெக்டாகவே சொல்லியிருக்காரு. அவனோட ரியாக்ஷன்ஸை வச்சு நானே கண்டுபிடிச்சிட்டேன் ஓரளவு கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. மெயினாக அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த தலையை வாரிக்கிட்டே இருப்பார். இவர் பொழுதனைக்கு அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக பொய்யா அப்படின்னா இதில் உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது. ஸோ நம்ம அதனால் ஏமாந்து போகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நான் தெளிவாக எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம், ஜென்ரலாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆப்பில் காசு போட்டு ரீசார்ஜ் பண்ணி ஒருத்தட்ட கேட்டு அந்த மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணி அவங்க சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கஷ்டமோ இன்பமோ துன்பமோ எது நடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கைக்கு 100% நம்ம தான் பொறுப்பு. ஏன்னா வெளியே போய் ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பள்ளத்தை தாண்டி போகிறதும் அந்த பள்ளத்துக்கு போகாமல் இருக்கிறதும் அல்லது வெளியவே நம்ம போகாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வாழ்க்கையும். உங்கள் வாழ்க்கைக்கு 100% நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ அதை நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா யார் சொல்லியுமே உங்கள் வாழ்க்கை எப்பயுமே மாறாது. நீங்கள் மாறணும்னு நினச்சி உங்களால் முடிஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் மாறும். இந்த இடத்துல அதை நான் சொல்கிறேன். ஏன்னா
நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாகவே அனுபவத்தால் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு நான் ஜாதகம் இல்லை ஜோசியம் இல்லைன்னா நான் சொல்லவே கிடையாது. இருக்குது. அதாவது ஒரு திருப்திக்கு இப்போ நான் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் கிளி ஜோசியம் பார்த்துருவேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஒரு சில பேருக்கு என்ன ஒரு பயம்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லி விட்ருவாங்க, மைண்டு கோளாறு ஆயிரும், தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பு. கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போகிறதுக்கு நீங்களே பாடுபடுங்க. நீங்கள் கேட்டதுக்காண்டி இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசினவருக்கு எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. செகண்ட் பேசினவங்க ஒரு 30% சொன்னாங்க. கடைசியாக பேசினவர் இந்த நேரத்தை வச்சு துல்லியமாக கணிச்சு சொல்கிறதுனால ஒரு 60% கரெக்டாக தான் சொன்னார். ஸோ அதனால் வந்து இதே மாதிரி வேற ஒரு ஆப் ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க, ரிவ்யூ பண்ணி விட்ருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் கண்டிப்பாக. வேற என்ன, குக்கு